ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் பார்பெக்யூ நேஷனோட காஜூன் பொட்டேட்டோ. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பொட்டேட்டோவாக இருந்தாலும் 4 கட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ நம்ம ஒரு 3 விசில் வச்சு குக்கரில் எடுத்துக்கலாம். வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் இந்த மினி பொட்டேட்டோவில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குழைய விட்டுறாமல் ஒரு 3 விசில் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அடுத்து பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி குழையாமல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தோலை நீக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் பொட்டேட்டோ. இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நம்ம ரொம்ப காரம் இல்லாமல் தான் இதை செய்வோம். இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/2 கப் தண்ணி, இதை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோ பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா மாவு கூட இப்போ ஒவ்வொரு பொட்டேட்டோவாக எடுத்து நல்லா மாவில் கோட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவில் கோட் பண்ணிடுங்க, அப்போ தான் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் பொரிக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு சைடும் 5 மினிட்ஸ் விட்டால் போதும். பாருங்கள், இந்த பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீபாவோட எக்லெஸ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நார்மல் மயோனைஸ் தான். இதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இது கூட 1 ஸ்பூன் கார்லிக் மயோனைஸ். நீங்கள் கார்லிக் மயோனைஸ்க்கு பதிலாக கார்லிக்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸ், உங்களுக்கு காரத்துக்கு தேவை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகு பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கொஞ்சமாக லெமன் விட்டால் போதும், அதிகம் வேண்டாம், புளிப்புத்தன்மை ஆயிரும். சிட்டிகை அளவு உப்பு, காய்ச்சின பால், இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம கோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோக்கு மேலே நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஊற்றலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இது கூட மேலே நீங்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் மல்லித்தலையும் தூவி சர்வ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய பார்பிக்யூ நேஷனோட காஜுன் பொட்டேட்டோ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் சூடாக எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களை அடுத்து நான் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. Bye.